வர வர ஏன்டா முடிய வெட்டணுன்ற மாதிரி என் மனநிலை போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு மக்களே. இந்த 3 மணி நேரம் டைம்ல நம்ம வந்து எனக்கு ஃபுல் பாடி கேரோட கொஞ்சோண்டு ரேண்ட் பண்ண போறோம். Fresh type of flow. This icicle, ride deck bicycle. Come true, yo. Get you this type of flow. If you wanna manage, I got a tricycle. All these bitches flows, this my mini. Manny smoking, so they call me young. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம ஃபேஸ் எல்லாம் பட்டி டிங்கரிங் பண்ண போகிறோம். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேன் ஆகி ரொம்ப டல்லாக இருக்குது. எத்தனை வாட்டி ஃபேஷியல் பண்ணாலும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அதனால் வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரம் படி இன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி புலம்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வாழ்க்கையை பற்றி தான் புலம்ப போகிறோம். இந்த வீடியோவோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப வருஷமா நான் அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதனால வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து இப்படித்தான் அப்படி எனக்கு ஒரு புக்மார்க் ட்ரேடு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாதுன்றத வந்து சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு இது தெரியலன்னு நமக்கு தெரியும்ல, அதுவே எனக்கு தெரியாது. அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியல. எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தி தெரியுமான்னு இப்போ என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம இப்போ என்ன பதில் சொல்லுவோம்? இல்லைங்க எனக்கு ஹிந்திலாம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து நிஜமாவே எனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு யோசிச்சு இது எப்படி சொல்கிறது, இதுங்க வரேன் குழப்பறேன். அதான் மறுபடியும் அதே டாபிக் வருவோம். இப்போ ஹிந்தி தெரியுமான்னு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா இல்லை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோமா? இப்போ என்கிட்ட வந்து ஹிந்தி தெரியாதான்னு கேட்டால் எனக்கு அது தெரியாதுன்றதே எனக்கு தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது கொஞ்ச நாள் டைம் எடுத்து நமக்கு ஹிந்தி தெரியாதோ அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ புரியுதா உங்களுக்கு? என் பாயிண்ட் புரியும் நினைக்கிறேன். இல்ல புரியல. அதனால எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்றோன்னே பல வருஷம் தெரியாம கொஞ்சம் செருப்படிலாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் இது தப்பா அப்படின்னு. அதுதான் நான். இந்த மாதிரிதான் என் வாழ்க்கை டிசிஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெயை இப்படி ஓரமா வச்சுட்டு கதை பேசுவோம். அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஐயோ கண்ணுக்குள்ள என்ன போயிடுச்சு போல, இருங்க வரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது. அதனால வந்து நிறையா பேர் வந்து நிறைய விதமாக பேசியிருக்காங்க. நான் அப்படியே ஒன்றா அதை ரிவீல் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு நிஜமாவே ஒன்றுமே தெரியல, இந்த செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்தே வருவோம். இன்ஸ்டாகிராம் வந்து நான் 2017 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். கண்ணுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, நான் டிஷ்யூ எடுத்து வரேன். அதாவது 2017 நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னுலாம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் இப்போலாம் வந்து ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு உயரத்துக்கு போகணும், அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வாங்கணும், ஜட்ஜாலாம் போகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு கோலுமே கிடையாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சும்மா ரேண்டமாக இப்போ என் கூட சுற்றினவங்கலாம் நீ சூப்பராக பண்ணுற, எனக்கு வந்து யாராவது இப்படி பூஸ்டப் பண்ணாங்கன்னா எனக்கு குஜால் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பூஸ்டப் பண்ணும்போது நம்ம நல்லா தான் பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணி அது ஒரு ஃபேன் பேஸ்க்கு வந்துருச்சு. நான் அந்த ப்ரமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன் இப்போ இன்ஸ்டாவில் இருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் காலேஜ் செகண்ட் இயர் போய் ஜாயின் பண்ண அந்த டைம்லலாம் வந்து எங்கள் வீட்டில் காசு கேட்குறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. ஸோ அதனால் நம்ம இனிமேல் காசுலாம் கேட்க வேண்டாம், நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ரீல்ஸ் போடும் போது இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் கேட்பாங்கள்ல, அது எந்தெந்த பிராண்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டார்டிங்கில் வந்து டார்கெட் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தவங்களில் மாட்டின ஆள் தான் நானுமே. எனக்கு அப்போ வந்து தெரியாது அது வந்து நம்ம எவ்வளோ டெப்த்தாக விசாரிக்கணும், இதெல்லாம் வந்து ஏன் பண்ணலன்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகே,
எனக்கு வந்து இது எவ்வளோ விசாரிக்கணும் என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஓகே நம்ம இதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்தா நமக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ரீல்ஸ்லாம் வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுறது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் போக்க போக்க இந்த பேட்டரி கொலாபரேஷன் சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 4-5 ப்ராடக்ட் அனுப்புகிறோம், நீங்கள் அதை வச்சு கொடுங்க. சரி ஓகே, காசு வரலனாலும் ஃப்ரீயாக ப்ராடக்ட் வருது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்னோட அந்த 3 வருஷ காலேஜ்லேயும் நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ்லாம் கூட கட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்மளுக்கு காலேஜ் டைமில் என்ன செலவு இருக்க போகுது, நம்ம இன்னைக்கு வெளியும் நான் ஸ்டே பண்ணல, காலேஜ் ஹாஸ்டல். ஸோ அதனால வந்து கேன்டீனுக்கு போகிற செலவு தான். கேன்டீன்லேயும் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்குலாம் திங்கிற ஆளே கிடையாது, சும்மா அப்பப்போ குறுக்குறே பேக்கெட் லேஸ் பேக்கெட்னு வாங்கி சாப்பிட்ற ஆள். அதனால அதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. நம்மளுக்கு ஃபீஸ் 1000 rupees வரும், அதை நம்ம சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போகும்போது எனக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸு அந்த மாதிரி போனேன். ஸோ அப்போ வந்து இந்த ப்ரைடல் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் போனேன். அங்கே வந்து அவங்க ஒன்று ட்ராவலிங் அலௌன்ஸ் பார்த்துப்பாங்க, இல்லைனா எனக்கு ஷூட்க்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபைனல் இயர் அந்த லாக்டவுன் போட்ட அப்புறம் என்னோட ஃபுல் சோர்ஸுமே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபுல் கொலாபரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்ல, ஒரு இதுவே வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 2021 to 22 வரைக்கும் 2017 ஆரம்பிச்சது. எனக்கு ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆனது 2020 எண்டிங்ல. ஸோ அந்த 2 வருஷம் வந்து நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த பிராண்டட் கொலாபரேஷன்ஸ்லாம் போய் இந்த பெட்டிங் ஆப்ஸ் கொலாபரேஷன்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒன்று பண்ணேன். ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 5 to 7 monthsக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ போட்டுறதுலாம் ட்ரஸ்டட் தான். இதுக்கு முன்னாடி வந்து அது எனக்கு ட்ரஸ்டட் இல்லையானே எனக்கே தெரியாது. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணாதீங்க, நான் வந்து குணமாக சொன்னால் கேட்டுக்கிற ஆள், எனக்கு குணமாக ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி போடாதீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், இவங்களுக்கு பே பண்ணி இவ்வளோ லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எதுவுமே வந்து போட கிடையாது. அதை வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலன்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஓப்பன் அப்பாக வந்து நான் இனிமேல் இப்படி போட மாட்டேன் அப்படின்னு எனக்கு சொல்லணுன்னே தெரியாது, சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு சொல்லணுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவனுங்களா ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தானுங்க, அது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணி நான் பட்டு திரும்பி தான் ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாதா, சரி ஓகே இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனான இருக்கிற பிராண்டட்க்கு மட்டும் நான் கொலாப் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து சோஷியல் மீடியா வாழ்க்கை. சோஷியல் மீடியா வாழ்க்கை வந்து இதோட முடியல, இன்னும் நிறையா இருக்கு. பட் இந்த செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக இந்த இதுதான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஷூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் வந்து நான் கொஞ்சம் இந்த ஆல்பம் சாங்ஸ் 1-2 தான், ரொம்ப நிறையாலாம் கிடையாது, ஒரு 4-5 பண்ணேன். அந்த 4-5ல் ஒரு 1-2 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த இதுலேயும் வந்து எனக்கு என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது எதுவுமே தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 ஷூட்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அங்கே வந்து எல்லாமே ஸ்டார்ட் அப் தான், எல்லாமே அவங்களுமே நம்மளோட ஏஜில் இருந்தவங்க தான். ஸோ அதனால் அவனுங்க ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்க. எனக்கு வந்து யாருமே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவனுங்க ஒருத்தங்க சரி ஓகே நம்ம சாப்பிடாம கூட இருந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தங்களுக்காக நான் ஏன் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சேனல், அது வீடியோவும் அவுட் ஆயிடுச்சு, அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெயின் ரோல் இருக்கு, ஸோ அதில் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு அவங்க பே கொடுக்கல, ஸ்டே கொடுக்கல, ட்ராவலிங் வந்து அவங்களே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருந்தது. நான் அப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் என்னோட பர்சனல் லைஃப்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து நான் தேவைப்படலை, அந்த கேரக்டருக்கு ஒரு ஆள், அந்த லைக் டஸ்கியா இந்த பர்சனாலிட்டியில் ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்காங்க, அதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னப்போ எனக்கு அது ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருந்தது.
இதுதான் உண்மையை சொல்லியிருந்தாலே நான் வந்திருப்பேன். என்கிட்ட ஆஹா ஊஹான்னு சொல்லிட்டு ஏன் வந்து இப்படி கூப்பிடணும்னு ஒரு மாதிரி ஏமாற்றமா போயிடுச்சு. பட் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு வந்து பிடிச்சது பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னா, என்கிட்ட வந்து இது நீ இல்லைன்னா நடக்கவே அந்த மாதிரி சொல்ல, இருங்க தப்பா சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு வந்து நீ தான் கரெக்டான ஆளு, இதுக்கு நீ பண்ணி ஆகணும்னு ஒரு பூஸ்டப் கொடுத்தாங்க. என்னை ஏமாத்துறது ஈஸின்னு சொல்றதை விட என்னை நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதுவும் கொஞ்சம் பெரிய சேனல், நம்ம வந்து போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் அந்த எனக்கு ஒரு ஹைப் கொடுத்தாங்கல்ல, அந்த ஹைப் வந்து அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் தான் நான் கொடுக்க போறேன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சு. எனக்கு அது ஒரு மாதிரி மெயின் நீங்க தான்னா, இல்லை நீங்க வந்து இப்படி ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி தானே நான் வந்திருப்பேனே, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அது வந்து ஏமாற்றம், அவ்வளவுதான். அது நான் ஏமாந்துட்டேன். எனக்கு வந்து மனசளவுல ஒரு மாதிரி ஏமாற்றமா இருந்துச்சு. அவங்க பேவும் கொடுக்கலன்னப்ப எனக்கு இன்னும் ஏமாற்றமா இருந்தது. இது வந்து 2வது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட என்ன பேசணும், என்னென்னலாம் கிளியரா கேட்டுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாம நானா போய் செருப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம போய் தலை குளிச்சுட்டு வந்து மிச்ச கதையை கண்டினியூ பண்ணுவோம். குளிச்சுட்டு வரேன். அதான் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து சோஷியல் லைஃப் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்க்குள்ள வருவோம். லைஃப் டிசிஷன்ஸ். செம்ம காமெடியா போறதெல்லாம் வந்து என்னோட லைஃப் டிசிஷன்ஸ் தான். எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணோன்னா அதை எப்படி கன்க்ளூட் பண்றதுன்றது தெரியாதுன்னு சொல்றதை விட தான் சொன்னல, எனக்கு தெரியாதுன்றதே எனக்கு தெரியாது. அதுதான் என்னோட பிரச்சனையே. என்ன விஷயம்னா, நான் இப்போ ஏதாவது சண்டை போடுறேன், ஏதாச்சும் வாக்குவாதம் பண்றேன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம சாரி சொல்லணும். அது வந்து சாரி சொல்லலைனாலும் உட்கார்ந்து கலந்து பேசி முடிக்கணுன்றது எனக்கு தெரியாது. அதனால நிறைய ஆப்புகள்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏதோ கிடக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ரொம்ப டீப்பா போனோம்னா மனசுலாம் வலிக்கும். மனசு வந்து இப்பதான் கொஞ்ச நாளா வந்து லேசா இருக்கு. அதனால நான் மறுபடியும் காயப்படுத்திக்க வேண்டாம். கண்ணுக்கு மை போடுவோம் கைஸ். எனக்கு வந்து கண்ணுக்கு மை போடுறது பிடிக்காத விஷயம். ஏன்னா நான் வந்து லைலா மாதிரி இப்படி பண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவேன். அதனால கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஓகே, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்து பீக்ல இருக்கு. எப்படி பீக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி ஒரு கிளிப் வந்து எடுத்துட்டேன். அது வந்து நல்லா இல்லையோ அப்படின்னு அதையும் ஓவர் திங்கிங்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன். இது எல்லாமே கிடையாது, இப்ப இந்த சொல்ல போற இந்த டைலாக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் திங்கிங் வந்து எந்த பீக்ல இருக்குன்னா, இப்ப யார்கிட்டயாவது நான் நல்லா பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பேசிட்டு இருக்காங்க அவங்க, ஹாய் ஹலோலாம் போய் நல்லா ஜாலியா மாதிரி ஒரு வைப்ல செட் ஆயிட்டாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க வந்து ஆஃப்லைன் போயிட்டாங்களோ, இல்ல அப்படின்னு அமுச்சிட்டு போயிட்டாங்களோ, எனக்கு மண்டைக்குள்ள வந்து எப்படி ஓடுனா, ஏன் இப்ப இவங்க ஆஃப்லைன் போனாங்க, ஏன் என்ன பண்ணோம், நம்ம என்ன பேசணும், நம்ம ஏதாவது தப்பா சொல்றோமா, ஏன் இப்போ அவங்க சொல்றாங்க, நான் இதுக்கு இது எதிர்பார்க்கவே இல்லையே. அந்த மாதிரி என் மண்டை வந்து யோசிச்சுட்டே இருக்கும். எனக்கு ஓவர் திங்கிங் வந்து எப்படியோலாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நல்லா போகுது, இப்போ ஏதாவது செருப்படி வாங்க போறோமா, இவ்வளோ ஜாலியா போகக்கூடாதே அப்படின்னு நானே என்னை கன்ஃபியூஸ் பண்ணி நானே என்னை கஷ்டப்படுத்திக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு காரி துப்புறாங்க, ஏன் நீ இப்படி யோசிக்கிற, இதெல்லாம் இப்படிலாம் யோசிச்சா முடியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத நான் இன்னைக்கு ஓவர் திங்க் பண்றேன். நாளைக்கு ஒருவேளை இப்படி நடக்கலாம், என்ன ஆகும், நடந்துட்டா எப்படி ஃபேஸ் பண்றது. இதுதான் என் பிரச்சனையே. என்னை யாராவது தெரப்பிக்கு கூட்டு போங்க.
அப்பதான் நான் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ இந்த பிரச்சனையால நான் நிறைய விஷயங்கள் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு இருந்திருக்கேன். கத்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இழந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து கத்திருக்கேன். ஸோ இழந்த விஷயத்த நோக்கி நம்ம போக வேண்டாம். கத்துக்கிட்ட விஷயத்த வந்து நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போவோமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அது ஓவர் திங்கிங்னால வந்து திடீர்னு அது காணாமையும் போகலாம். அதனால எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். மெயினா இந்த டாபிக் எதுக்கு பேச வந்தேன்றதை மறந்துட்டேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால வந்து ரொம்ப ஈஸியா நான் ஜட்ஜ் பண்ணி இப்படி அப்படிலாம் வந்து என்ன திட்டிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கோங்கடா, எனக்கு தெரியாதுடா. அப்படிதான் இருக்கும். எனக்கு சண்டை போடணும், அவங்ககிட்ட மாரடிக்கணும், அதெல்லாம் கூட என் மண்டைக்குள்ள தோணாது. ஏன் என்னை திட்டுறீங்க, எனக்கு தெரியாம தானே பண்ணேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியாதுன்றதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்காததுனால தான் உங்களுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஜாலி டைப். என்கிட்ட நீங்கள் எப்படி வந்து மூவ் ஆன் ஆனீங்க, எப்படி வந்து ஜாலியாக இருக்கீங்க, உங்களை மாதிரி வாழ கற்றுக்கணும்லாம் சொல்கிறீங்க. என்னை மாதிரிலாம் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா செத்துருவீங்க சூசைட் பண்ணி. அந்த அளவுக்கு நானே வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ஒர்ஸ்ட் ஆக்க முடியுமோ அது மாதிரி நானே எனக்கு ஆக்கிப்பேன். எனக்கு பிரச்சனை வேறு யாருமே கிடையாது, நான் தான். அதனால என்னை மாதிரிலாம் நீங்கள் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். வேறு ஏதாவது நல்லவங்க இருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப ஒஸ்ட்டு. எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நானே எனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டேன். அதுதான் இப்போ சொல்லணும்னு வந்தேன். செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால இந்த செல்லத்தை வந்து திட்டக்கூடாது யாரும். திட்டினீங்கன்னா நான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறேன். எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயமும் பெரிய விஷயமா நான் வந்து எடுத்துப்பேன். பெரிய விஷயத்தெல்லாம் வந்து போடாமல் இருன்னு விட்டு போயிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான். இந்த வீடியோ எதுக்கு ஆரம்பித்தேன், எதுக்கு என்ன முடிக்கிறேனே தெரியாமல் ஓடிட்டுருக்கேன்ல, இதுதான் நான். இவ்வளோ கன்ஃபியூஷனான ஒரு ஜீவன், இந்த ஜீவனை வந்து நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க. நான் அழகா இருக்கேன். இவ்வளோ அழகான பொண்ணெல்லாம் உங்களுக்கு எப்படி கஷ்டப்படுத்தணும்னு தோணுது? பாய்.